2019 ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தினம். தேவாலய ஆராதனைகளில் கலந்து கொண்ட மக்கள். காலை 8:45 கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயம். காலை 8:45 கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியார் தேவாலயம். காலை 9:10 மட்டக்களப்பு சியோன் தேவாலயம். அத்துடன் கொழும்பில் உள்ள மேலும் 2 நட்சத்திர ஹோட்டல்கள், 278 அப்பாவி உயிர்கள், 68 பிள்ளைகள், 45 வெளிநாட்டவர்கள், 500க்கும் மேற்பட்டோர் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அங்கவீனமடைந்தனர். நீதி கோரும் 7வது ஆண்டு. அப்பாவி உயிர்களை பறித்த இந்த கொடூரமான தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது? இதன் பின்னணியில் இருப்பது யார்? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு விளக்கேற்றப்பட்டது. இன்றைய நிகழ்வில் சமய தலைவர்கள், தூதுவர்கள், பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களும் கலந்து கொண்டனர். ஏழு வருடங்கள்ல கடந்தும் கண்ணீர் இன்னும் காயவில்லை. இதுவரை 3 ஜனாதிபதிகள் கடந்து சென்று விட்டனர். 4வது ஜனாதிபதியை தற்போது ஆட்சியில் இருக்கு. 3 அரசாங்கங்கள் ஆட்சியில் இருந்தன. 4வது அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருக்கின்றது. இன்னமும் இருள் விலகவில்லை. தற்போது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பொற்காலம் கணிந்துள்ளது. பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைக்கு முறையான தீர்வை வழங்குவதே அந்த வாய்ப்பாகும். தற்போதைய ஜனாதிபதியின் கீழ் இந்த அரசாங்கத்தினால் இந்த அத்தியாவசியமான விடயம் நிறைவேற்றப்படும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கு பதிலாக அதனை தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்திய ஒரு குழு தொடர்பில் அஷேக் மஷூக் சஜீர் உஸ்வி வெளிக்கொணர்ந்தார். அவர்கள் எங்களை சுவரோடு சாய்த்து விட்டார்கள். அவர்கள் எங்களை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் மாற்றினார்கள். சில ஊடகங்கள் அதற்கு பெரும் ஆதரவு அளித்தன. மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் முஸ்லிம்களாகிய நாங்கள் அனைவரும் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், மதவெறி பிடித்தவர்கள், அடிப்படைவாதிகள், வஹாபிகள் மற்றும் பிரிவினைவாதிகள் என்று பார்க்கப்பட்டோம். நாங்கள் விரும்பியபடி ஆண்டை அணிய முடியவில்லை. நாங்கள் விரும்பியபடி வீதிகளில் பயணிக்க முடியவில்லை. இப்போது அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை விற்று உண்கின்றார்கள் அல்லது அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கின்றார்கள். பல புத்தகங்கள் வெளியாகின. கோட்டாபே ராஜபக்ச என்னை ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்குவதற்கான சதித்திட்டம், விலை 1800 ரூபாய். இலங்கையில் ஈஸ்டர் ஞாயிறு படுகொலையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், எழுதியவர் ரொஹான் குணரத்ன, விலை 3200 ரூபாய். ஈஸ்டர் படுகொலை, இன மற்றும் மத சகவாழ்வு பற்றிய அறிவும் புரிதலும், விலை 1950 ரூபாய். ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டறிதல், உதய பிரபாத் கம்மம்பில, விலை 1500 ரூபாய். ஈஸ்டர் தாக்குதலில் இன மத நல்லிணக்கம் குறித்த அறிவும் புரிதலும் என்ற புத்தகத்தை பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் எழுதினார். அவ்வப்போது ஒருவர் பின் ஒருவராக முன்வந்து ஊடகங்கள் முன் தோன்றுகின்றார்கள். இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. இதன் சூத்திரதாரி நௌஃபர் மௌலவி என்றார்கள். பின்னர் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹஷீம் என்றார்கள். இப்போது முஜிபுர் ரஹ்மான் பிரதான சூத்திரதாரி என்கின்றார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஊடகங்களுக்கு பேட்டி வழங்குகின்றார்கள், ஊடகங்கள் முன் தோன்றுகின்றார்கள். இது உண்மையிலேயே ஒரு தவறான முன்னுதாரணமாகும். இந்த நேரத்தில் கௌரவ ஜனாதிபதியிடம் ஒரு விசேட வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகின்றேன். சில பிரச்சனைகளை ஒரே கையெழுத்தில் தீர்த்து விடலாம் என்று கூறினீர்கள். எனவே அவற்றை தீர்க்கவும். சட்டங்கள் போதாது என்றால் சட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று கூறினீர்கள். எனவே சட்டங்களை கொண்டு வாருங்கள். அதனையே நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதியே, உங்களுக்கு 5 ஆண்டுகள் நீண்ட அவகாசம் இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அப்படியல்ல. அதனை நாட்களில் கூறினால் உங்களுக்கு 6825 நாட்கள் இருக்கின்றன. அதில் ஏற்கனவே 500க்கும் அதிகமான நாட்கள் கடந்துவிட்டன. இந்த ஆட்சி காலத்திலேனும் எமக்கு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளரும் வத்திக்கானுக்கான அப்போஸ்தலிக்க தூதுவரும் இன்று கருத்து தெரிவித்தார்.
The investigations into the Easter Sunday உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மீதான விசாரணை என்பது பொறுப்புக்கூறல், உரிய சட்ட நடைமுறை மற்றும் சட்ட ஆட்சி ஆகியவற்றை குறித்து நிற்கும் இலங்கை நீண்ட காலமாக இயங்கி வந்த ஆனால் நீண்ட காலமாக குழப்பத்தை ஏற்படுத்தி வரும் பல பிரச்சனைகளில் ஒன்றாகும். பல தசாப்தங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகளுக்கு கூட பல குடும்பங்கள் இன்னும் நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் காத்திருக்கின்றன. இதையும் அவசரமாக தீர்க்கப்பட வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையின் முன்னேற்றமும் வலுவான பாரபட்சமற்ற நீதித்துறை செயல்முறையும் இத்தகைய சிக்கலான மற்றும் உணர்திறன் மிக்க பிரச்சனையை வெளிப்படையான முறையில் நிவர்த்திக்க முடியும் என்பதை எடுத்து காட்டுகின்றன. reinforcing confidence in the law enforcement. In remembering, we assure the இந்த நிகழ்வை நாம் நினைவு கூறும் இந்த வேளையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். உங்களை மறக்க இடமளிக்க மாட்டோம். உங்களது துயரத்தை இல்லை. இந்த கேள்விகளுக்கான பதில்களை கண்டறிய வேண்டும் என்ற அவர்களது எதிர்பார்ப்பு புறக்கணிக்கப்படவில்லை. இந்த நினைவு கூறல் எமது விசுவாசத்தின் பிரகடனமாகும். உயிரிழந்தவர்கள் நினைவாக முன்னிற்கின்றோம். fidelity to the memory of the departed. விசாரணையை தடுக்கின்ற சில அரசியல் சக்திகள் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்தார்களா என்ற கேள்வி எழுவதாக கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை கூறினார். ඇතැම් දේශපාලන බලවේග ලද සාක්ෂි පිළිබඳ අදාළ පුද්ගලයන්ගෙන් ප්‍රශ්න කිරීමට බාධා කිරීම பெறப்பட்ட சாட்சியங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விசாரணை செய்வதை தடுப்பது, கண்டறியப்பட்ட உண்மைகளை முழுமையாக ஆய்வு செய்வதை தடுப்பது, சில உண்மைகளை நீக்குவது அல்லது இது இப்படித்தான் நடந்தது, மேலும் விசாரணை தேவையில்லை என்ற முன்முடிவுகளின் அடிப்படையில் புனையப்பட்ட கற்பனைகளை முன்வைப்பது போன்ற முறைகள் மூலம் சில அரசியல் சக்திகள் விசாரணையில் தலையிட முயற்சிக்கின்றமை தெளிவாகின்றது. அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் சக்திகளா ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் இருந்தன என்ற கேள்வி எழுகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் இது தொடர்பில் மிகவும் சாதகமான கொள்கையை பின்பற்றுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருப்பினும் அந்த பயணப்பாதைக்கு பல்வேறு விதமான தடைகளை ஏற்படுத்த சில அரசு அதிகாரிகள் செயற்பட்டு வருகின்றனர். உதாரணமாக கூறினால், ஜனாதிபதிகள், பாதுகாப்பு அமைச்சு மற்றும் போலீஸைச் சேர்ந்த சில அதிகாரிகளுக்கு எதிராக அவர்கள் தமது கடமையை தவறியமைக்காக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினால் சட்டமா அதிபருக்கும் அந்த திணைக்களத்திற்கும் தெளிவான பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் இன்று வரை அந்த திணைக்களம் அது தொடர்பில் காலம் கடத்தி வருகிறது. இதனை வருத்தத்துடன் தெரிவிக்க வேண்டும். அதேவேளை தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளூடாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் நேரடியாக தொடர்புபட்டிருப்பதாக சாட்சியங்கள் வெளிவந்துள்ள சில உயர்மட்ட அதிகாரிகள் தொடர்பிலும், குறிப்பாக இங்கிலாந்தின் சேனல் 4 ஊடகம் வெளியிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் அச்சமடைந்துள்ள சில அரசியல்வாதிகள் மற்றும் தூண்டுபவர்கள் அந்த விசாரணைகளை சீர்குலைக்க எடுக்கும் சிறுபிள்ளைத்தனமான முயற்சிகள் தீவிரமடைந்து வருகிறது. அது உண்மை முகம் வெளிப்படுத்தப்படும் என்ற பயத்தினாலோ என்னவோ தாமாகவோ புனைக்கதைகளை உருவாக்கி உண்மையை திசை திருப்பும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். தேவைப்படுவது உண்மையை கண்டறிவதே ஆகும். அதற்காக நேர்மையாக செயல்படும் போது அந்த சதி திட்டங்களுடன் தொடர்புடைய சில அரசியல் சக்திகள் ஆத்திரமடைவது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றே. இந்த விடயத்தில் சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்பது ஒன்றுதான். அதனை தமக்கு ஏற்ற முறையில் உருவாக்க முடியாது. எவரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல. விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் நாட்டின் பாதுகாப்பு சேவையில் கடந்த காலத்தில் இருந்தாலும் அவர்கள் தவறிழைத்திருந்தால் அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கோ அல்லது சட்டத்தை முன்னிறுத்துவதற்கோ அது தடையாக இருக்கக்கூடாது. அதனை ஒருபோதும் தேச துரோக செயலாகவோ காட்ட முடியாது. ரணவிரு என்ற முத்திரைக்கு பின்னால் அவர்கள் மறைந்து கொள்ள முயல்வது மிகவும் இழிவான செயலாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 7வது ஆண்டு நினைவேந்தல் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. காந்தி பூங்கா முன்பாக மட்டக்களப்பு மாநகர சபையினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் உயிர் நீத்தவர்களின் உறவினர்கள், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் உள்ளிட்ட பலரும் இந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு அரசடி கல்லடி பாலத்துக்கு அருகில் உள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் படுகொலை ஞாபகார்த்த தூபியிலும் நினைவேந்தல் நடைபெற்றது. சமய தலைவர்கள், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர், சிவில் சமூக அமைப்புகள் உள்ளிட்டோர் நினைவேந்தலில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கோரி சாத்வீக கவனஈர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது.
என்னுடைய மகளும் 3 வயது அம்சிகா அவரும் அந்த நேரத்தில் உயிர் நீத்திருந்தாங்க. அதே போல் 14 குழந்தைகள் உயிர் நீத்திருந்தாங்க மட்டக்களப்பு சியோன் சேர்ச்சில், மொத்தமாக 32 பேர். அதனால் நாங்கள் இப்பயும் இந்த குடும்பங்கள் இன்னும் உடலாலையும் உள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். நான் தயவு செய்து இந்த அரசாங்கத்தை நாங்கள் வேண்டுகோள் விடுறோம், இந்த வருஷத்துக்குள்ள எங்களுக்கு இதுக்கான ஒரு தீர்ப்பை தாங்க. இந்த தங்கச்சியையும் இந்த மறுமலையினாளர்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அரசு இதில் முன்னின்று தீவிரமாக செயல்பட்டு சீக்கிரத்தில் உண்மையான சூத்திரர்களை அரசு பண்ண வேண்டும் என்றும். யாழ் புனித மரியன்னை பேராலய வளாகத்தில் உள்ள ஆயர் இல்ல சிற்றாலயம் ஒன்றிலும் அஞ்சலி நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரத்னம் அடிகளாரும் அஞ்சலி நிகழ்வில் பிரசன்னமாகியிருந்தார்.